வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 3 கட் பண்ணியிருக்கோம், 2 தக்காளி, 1/4 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 டீஸ்பூன் மல்லி, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். அப்புறம் சிக்கன் குழம்புக்கு தேவையான சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 1/2 kg சிக்கன் ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிக்கன் பொடி எப்படி பண்ணுறது, மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 டீஸ்பூன் மல்லி, அதுக்கு 2 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதே கடாயில் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தால அது வந்து ரொம்ப குட்டியாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம், ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக வதங்கிடுச்சு, பட் இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதும் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலா பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 10 to 20 செகண்ட் வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் தக்காளியும் ஒரே டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கோட் ஆகிற வரைக்கும். தக்காளி போட்டதுமே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் மூடி வச்சு தான் குக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் மஞ்சள் பொடி போடல. ஸோ இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சு நம்ம வதக்கிட்டோம். வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது உப்பு வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ வேணால் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமாவே மூடி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு மூடி வச்சு சிக்கனை வந்து ஒரு 1/2 hour குக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.